பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். தமிழகத்தில் இந்த 4 வருஷமாக இந்த டிஎம்கே அரசாங்கம் தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது கூட பண்ணவே இல்லை. அந்த நல்லது பண்ணாதனால தமிழக மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கவும், இவன் டபார்னு அவள் அப்பா சொன்ன பெட்டியை திறந்து பார்த்தாரு. ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று வந்துச்சு. ஹிந்தி எதிர்ப்பை தூக்கி இந்த 4 வருஷமாக நடக்குது. அப்பமெல்லாம் திறக்கலை பெட்டியை. நான் ஒன்று 1 வருஷம் தான் ஆட்சி இருக்குது. சரி, இந்த வருஷம் 4 வருஷமாக நம்ம மக்களுக்கு ஒரு ஆணியும் பிடுங்கவே இல்லை. மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம ஆட்சியில் தான் அளவுக்கு அதிகமாக நடக்குது. கள்ளச்சாராயம் மரணம் நம்ம ஆட்சியில் தான் நிறையா நடக்குது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. அவள் அப்பா சொன்ன பெட்டியை திறந்து பார்த்தாரு. ஹிந்தி எதிர்ப்புன்னு இருந்துச்சு, தூக்கிட்டார். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து முட்டாள்கள், கண்டிப்பாக முட்டாள்கள் தான். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, யாருக்குமே எந்த நாட்டுக்காரன் எந்த மாநிலத்துக்காரனுக்குமே இல்லாத ஒரு குணம் நம்ம தமிழர்களுக்கு இருக்குது. நமக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வீரம் இருக்குது. நம்மக்கிட்ட யாருமே வந்து போரிட்டு வெற்றி பெற முடியாது. அந்த மாதிரி ஒரு வீரத்தோடு இருக்குது. நம்ம துரோகத்தால் தான் வீழ்த்த முடியுமே தவிர எந்த தமிழரையும் நம்ம நேருக்கு நேரம் நின்று கண்டிப்பாக வந்து வீழ்த்த முடியாது. அப்படியாப்பட்ட நம்ம தமிழ் இனத்தை இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அவங்க வளர்ச்சி தமிழர்கள் வந்து வளர்ச்சி பாதைக்கு போயிட்டா, படிச்சுட்டா ஒவ்வொரு இளைஞரும் கேள்வி கேட்டுருவான். ஏன்னா படித்த இளைஞர்கள் பூரா இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை பின்னால் தான் வரணும், போகணும். தலைவர் தான் அண்ணாமலை மட்டும்தான் கரெக்டான பாதையில் போகிறாரு, மாணவர்களை கரெக்டான பாதைக்கு கொண்டு போவாருன்னு சொல்லி அனைத்து இளைஞர்களுமே வந்து இப்போ தலைவர் அண்ணாமலை பின்னால் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னடா, ஏன்னா இவன் சிந்திக்கிறது பூரா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம்ங்கிற சிந்திக்கிறது கிடையாது. அவங்கள சிந்திக்க விடாமல் என்ன பண்ணலாம். இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற அனைத்து அறிவாளிகளே, உங்களுக்கெல்லாம் பார்த்து ஒன்று கேட்குறேன். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்த்து தான் இது. மத்திய அரசு கொண்டு வர்ற இந்த மும்மொழி கொள்கையை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லாரும் தான் மும்மொழி எதிர்க்கிற அனைவருக்கும் தான் நான் இதை கேட்குறேன். சரி, மத்திய அரசு கொண்டு வந்துருச்சு, அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் தமிழகத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படி உள்ள அறிவாளிகள் தமிழக மக்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பு உண்மைனா, மத்திய அரசு வந்து மத்தியிலிருந்துமே மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு நீங்கள் சொல்கிற முட்டாள்கள். நீ எந்த மாநிலத்தில் வேணாலும் மதுவிலக்கு கொண்டு வராமல் இரு, ஆனால் தமிழகத்தில் நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம். இது திராவிட மாடல் ஆட்சி. இங்கே தமிழகத்தில் ஒரு மதுக்கடைகள் கூட இருக்காது, ஒரு சொட்டு மது கூட இருக்காது. இந்த மதுவினால் எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் இந்த மது தான் காரணம். அந்த மது தமிழகத்தில் ஒரு சொட்டு கூட இருக்காதுன்னு சொல்லி நீ சொல்ல வேண்டியன. அது வந்து அங்கே தான் மத்திய அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களே, இது வந்து மோடி அரசாங்கம் தான் கொண்டு வரணும் மது விலக்குன்னு சொன்னீங்கள்ல. அப்போ இந்த மும்மொழி கொள்கையை மட்டும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிற நீங்கள், மத்திய அரசு மோடி அரசாங்கம் எங்கே வேணாலும் மது விலக்கு கொண்டு வராமல் இருக்கட்டும், இதுக்கு மட்டும் உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறீங்கள, உயிரை கொடுப்போம்னு சொல்கிறீங்கள. அதே மாதிரி மதுவினால் எந்த ஆட்சியிலையும் நடக்காத ஒரு சாவு, கள்ளச்சாராய சாவு தமிழகத்தில் தானே நடந்துச்சு. மரக்கணத்தில் 22 பேர் கொத்தாக செத்தாங்க. 22 பேர், இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னும் கைகால் ஊனமாகியோ கண்ணு தெரியாமலோ நரம்பு தளர்ச்சியிலையோ இருக்கிறாங்க. அதோடு விட்டாங்களா? இதே ஆட்சியில் தான் கள்ளக்குறிச்சியிலே நடந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் 2 இன்ஜினியரிங் மாணவர்களை கள்ளச்சாராயம் காய்ச்சின அந்த டிஎம்கே காரனை போய் தட்டி கேட்டதுக்காக வெட்டி கொண்டுட்டாங்க. இப்படி கள்ளச்சாராயத்தால் எத்தனை சாவு நடந்திருக்கு. நீ மும்மொழி கொள்கை கொண்டு வர மாட்டேன், ரைட்டு, ஓகே, சந்தோஷம். அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி கொள்கை நீ கொண்டு வர மாட்டல. அதே மாதிரி மத்திய அரசு மதுவிலக்கு கொண்டு வரல, நீ கொண்டு வர வேண்டிய மும்மொழி கொள்கை உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறல்ல. அப்போ நீ மதுவிலக்கை கொண்டு வா. நான் தமிழகத்துக்குள்ள ஒரு சொட்டு மது கூட விட மாட்டோம்னு நீ கொண்டு வர வேண்டியன. அப்போ மக்களை நீ எந்த லெவலுக்கு முட்டாள நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா, மும்மொழி கொள்கை வந்தால் அதுலேயும் இந்த அறிவாளி மு.க. ஸ்டாலின் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் என்ன சொல்கிறாங்க, மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டால் ஹிந்தி கற்றுக்கிறட்டும், அவங்க மேலே நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு. சரிண்ணே, நீங்கள் சொல்கிறதவே நான் கேட்கண்ணே. விருப்பப்பட்ட மாணவர்கள் எங்கே போயினா படிக்க முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் தானே விருப்பப்பட்டு எனக்கு ஹிந்தி கற்றுக்கிறணும், இல்லை மலையாளம் கற்றுக்கிறணும், இல்லை தெலுங்கு 3 மொழினா, இந்திய மொழிகளில் எந்த மொழியினாலும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர அவரோட தாய்மொழி பொதுமொழி இங்கிலீஷு,
அடுத்து இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று, ஹிந்தி தான் கட்டாயம் கிடையாது, தெலுங்கு கற்றுக்கலாம். ஆனால் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட எப்படி அவரோட மொழியை எல்லாம் பறைசாட்டணும்னா அவர் மொழி பற்றி எந்த லெவலுக்கு தமிழர்களே, முட்டாள் தமிழர்களே, டிஎம்கேயில் இருக்கிற முட்டாள் தமிழர்களே, அவர் தாய்மொழியை எவ்வளோ அருமையாக பேசினார். அப்போ இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற ஒவ்வொரு அறிவாளியும், ஐயா உங்களுக்கு தெலுங்கு எப்படியா தெரியும்னு நீ கேட்டிருக்க வேண்டியனே. நீ கேட்டிருந்தனா அறிவாளி. நீ சரி, மும்மொழி கொள்கையை எதிர்க்கையில் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எத்தனை மொழி கற்றுக்கிறதாங்க? உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து 2 மொழி மட்டும் கற்றுக்க சொல்லலாம் பார்க்கலாம். நீ மட்டும் தனியார் ஸ்கூலில் லட்சமாக கட்டி உன் பிள்ளை ஹிந்தி, பிரெஞ்சு, அப்புறம் இன்னும் எத்தனை மொழிகளோ கற்றுக்குருவான். ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 மொழி தான் கற்றுக்கிறணும். ஏன்னா அவன் அதிகமாக ஒரு மொழியை கற்றுக்கிட்டான்னா அவன் அறிவாளி ஆகிடுவான், சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்ககிட்ட கேள்வி கேட்டுருவாங்கல்ல. அதனால வந்து நீ மக்களை வந்து முட்டாளாகவே வச்சுருக்கணும், இளைஞர்களை வந்து போதைக்கு அடிமையாகவே வச்சுருக்கணும். இந்த தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளுமே தமிழர்களை அழிக்கிறதுக்கு தான் நீ குறியாக இருக்கையே தவிர மக்களை ஒரு நல்வழிப்படுத்திக்கு போகணும், வைக்கணும். ஏன்னா 3 மொழி கற்றுக்கிட்டால் என்னென்ன பிரச்சனை? உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் 3 மொழி கற்றுக்கிறது இல்லைண்ணே. அப்போ நீங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் 3 மொழி கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. ஐயா நீங்கள் விருப்பப்பட்ட மொழியை எடுத்துக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். சேர்ந்த மாணவர்கள் சேரட்டும், சேராத மாணவர்கள் சேர வேண்டாம். அவங்க விருப்பப்பட்டால் படிக்கட்டும்னே. நீங்கள் ஏமனே எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? நாங்கள் ஹிந்தி வேண்டாம்னு எங்கன்னு சொன்னோம்? ஆனால் அப்போ நான் ஹிந்தி வேண்டான்னா எந்த தனியார் ஸ்கூல்லையும் ஹிந்தி நடத்தக்கூடாது. தமிழகத்தை பொறுத்தளவு இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், வேறு எந்த மொழியும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது தனியார் ஸ்கூல்லையும். உங்கள் வீட்டு பிள்ளைகளும் கண்டிப்பாக வந்து ஹிந்தி கற்றுக்கக்கூடாது. ஹிந்தி தான், தமிழ் இங்கிலீஷை தவிர எந்த மொழியும் கற்றுக்கக்கூடாது. நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்லையும் எந்த மொழியும் கற்றுக்கக்கூடாது. என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஹிந்தி வேண்டாம், மும்மொழி கொள்கையை வேண்டாம்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளை எங்கே படிக்கிங்க, எத்தனை மொழி கற்றுக்கிறது? உங்கள் வீட்டு பிள்ளைங்களை தமிழில் எழுத்து பிள்ளை இல்லாமல், ஒரு எழுத்து பிள்ளை கூட இல்லாமல் எழுதுங்க பார்க்கலாம்னு சொல்லுங்கள். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க வீட்டு பிள்ளையை மட்டும் எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாம். அவங்க வீட்டு பிள்ளை தானே அறிவாளி, நம்ம வீட்டு பிள்ளைலாம் முட்டாள் இல்லை. அவன் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நம்மளை வந்து இதை கற்றுக்க விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நமக்கு அனைத்து மொழியும் வேணும். அனைத்து மொழியும் நம்ம பிள்ளை கற்றுக்கிறட்டும். இப்போ நான் எவனோ வாரான், ஒரு ஹிந்திக்காரனே வாரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிராமத்தில் இருக்கிறோம். அப்போ அவன் ஹிந்தியில் பேசுவான். நம்ம பிள்ளையும் அதே மாதிரி ஹிந்தியில் பேசுச்சுன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை ஹிந்தி பேசும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மித்தவங்களுக்கெல்லாம் நம்ம தாய்மொழி மட்டும்தான் தெரியும், தாய்மொழி தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம பிள்ளை எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை கற்றுருக்கானே அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக, அத்தனை பேருக்கு முன்னாடி என் பிள்ளை பாரு எப்படி ஹிந்தி பேசுகிறாங்க, என் பிள்ளை பாரு எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான், என் பிள்ளை பாரு எப்படி மலையாளம் பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான்னு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சொல்லலாம். அவன் வீட்டு பிள்ளையை மட்டும் அப்படியெல்லாம் சொல்லுதில்லை. அப்போ ஏன் நம்ம பிள்ளையும் அப்படி பேசினா நம்ம சந்தோஷப்படலாம் தானே? தயவு செஞ்சு என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களை, இந்த டிஎம்கே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் வரல. மக்களுக்கு நல்லது பண்ணது வந்தாங்கன்னா மத்திய அரசு கொண்டு வர்ற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறல்ல, அதே மாதிரி மது விலக்கும் கொண்டு வர வேண்டிய நீ. நான் மத்திய அரசு கொண்டு வந்தேன், நான் தமிழகத்தில் நான் ஒரு ஒயின் ஷாப் கூட நான் திறக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு நீ சொல்லலாம்ல. ஹிந்தியை எதிர்க்கிறவனு இதை சொல்லலாம் தானே? ஏன் சொல்ல மாட்டேங்காங்க? உன் வீட்டு பிள்ளைய என்ன படிக்கணும்னு நீங்கள் கேட்கணும்ல. தயவு செஞ்சு என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களை, உங்களை பாதம் தொட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவும் ஒழிச்சு கட்டுவோம். பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வருவோம். நம்ம மாணவர்கள் அனைவரையும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எங்கள் தலைவர் அண்ணாமலை போல், எங்கள் அக்கா வானதி அக்கா போல், எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போல் படித்து மக்களுக்கு நல்லது செய்து மாதிரி உங்கள் பிள்ளைங்க வரும். டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால் குடித்து நாசமாக போயிடுவாங்க. சொன்னால் நம்புங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எத்தனை மொழி கற்றுக்கிறதுன்னு. நம்ம வீட்டு பிள்ளைகளும் 3 மொழி கற்றுக்கிறட்டும். நம்ம பிள்ளைங்களை வளர்ப்ப சந்தோஷப்படுவோம். தயவு செஞ்சு இவங்க சொல்கிறத பார்த்து ஏமாற வேண்டாம். தயவு செஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.